ಅನ್ನದಾಸೆಗೆ ಪರರ ಮನೆಯ ಬಾಗಿಲ ಕಾಯ್ದು ಅನೇಕ ಬಾಧೆಗಳಿಂದ ನೊಂದೆನಯ್ಯ. ಅನ್ಯತ್ರ ಪೊಡಮಟ್ಟು ಪೋಗಲೀಸರು ಅವರು ಮನ್ನಿಸಿ ಕೃಪೆಯಿಂದ ಕೂಡಿಕೊಂಡಿರರು. ಅನಾಥ ಬಂಧು ಶ್ರೀ ಹಯವದನ ನಿನ್ನ ಮನೆಯ ಕುನ್ನಿಗೆ ಎಂಜಲನ್ನು ಇಟ್ಟಂತೆ ಎನ್ನ ರಕ್ಷಿಸೋ. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் மீண்டும் வரவேற்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக 250வது எபிசோட் முடிஞ்சது. இது வந்து 251வது எபிசோட். இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ராஜபீதி உலகிந்தா அப்படிங்கிற ஒரு வாதிராஜ தீர்த்தருடைய ஒரு பாடல் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதாவது திருப்பதியில் வந்து பிரம்மோற்சவம் நடைபெறும். 9 நாட்கள் அருமையாக பிரம்மோற்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவம் வந்து அந்த பிரம்மனால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஆரம்பித்து வைத்த உற்சவம் அது. ஸ்ரீனிவாசனுக்காக அந்த பிரம்மாவே வந்து ஆரம்பித்து வைத்த உற்சவம் அது. அது இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதை ஆரம்பித்தவர் பிரம்மா, இதை வளர்த்தவர்கள் வந்து விஜயநகர பேரரசர்கள், கிருஷ்ணதேவராயர் பீரியடில் அது ரொம்ப பெருசாச்சு. அதுக்கப்புறம் இப்பவும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. 9 நாட்கள் மிக விமர்சையாக நடக்கக்கூடியது. அதாவது உற்சவங்களின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு உற்சவம் அது பிரம்மோற்சவம். அதுலேயும் பார்த்திங்கனாக்கா அந்த குதிரை வாகனம் சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா ரொம்பவும் விசேஷம். அதாவது முதல் நாள் கருட துவஜாரம்பம்னு சொல்லுவாங்க, துவஜாரோகணாமாங்க. அதாவது கருடன் இதை ஏற்றி வைத்து, கொடியை ஏற்றி வைத்து தொடங்குவார்கள். 8வது நாள் வந்து குதிரை வாகனத்தில் வருவார் பெருமாள். இந்த குதிரை வாகனம் அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான அம்சம். அதாவது குதிரை வாகனம் வருவது என்னன்னு சொன்னால், அது விரோதமான வேகத்தை காட்டுகிறது. அப்புறம் வந்து துஷ்டர்களை அழிப்பதற்கு ஒரு அறிகுறியானது அது. அது மாதிரி ஒரு சிம்பால் அது, அந்த ஒரு சிம்பாலிக் இது அது குதிரை வாகனம் அப்படிங்கிறது. ஸோ அந்த குதிரை வாகனத்திலே அந்த 8வது நாளிலே அந்த சீனிவாசன் வரும்பொழுது என்னவெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்முடைய வாதிராஜர் அனுபவித்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அதுதான் இந்த ராஜபீதி உலகிந்தா கஸ்தூரி ரங்கா தேஜநேரி மெரது பந்தா அப்படிங்கிற பாடல். அதாவது வாதிராஜருடைய நிறைய அவரை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா, 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லையா, நிறையத்துக்கு ஃபஸ்ட் அப்படின்னா அவர் தான். அது மாதிரி ஒரு ஆள். அவர் வந்து ஒரு பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, அவர் திருமலைக்கு சென்றதிலே அவர் திருமலைக்கு செல்கிறார். திருமலைக்கு செல்லும் பொழுது அவர் அந்த மலையை பார்த்தோன்னே அவருக்கு வந்து அந்த சாலி கிராமத்தின் வடிவமாக தெரிகிறது. அதனால் அது மேலே காலை வைக்க மாட்டேன்றாரு. என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முட்டினால் அந்த இதை ஏறுகிறார். திருமலையை ஏறி அந்த ஸ்ரீனிவாசனை தரிசிக்கிறார். அவரும் அந்த ஒரு பிரம்மோற்சவ சமயத்திலே அங்கே சென்றிருக்கிறார். அப்போ குதிரை வாகனத்திலே இரவிலே அந்த பெருமாள் ஊர்வலம் வருகிறார். அதை பார்த்து வியந்து வர்ணித்து எழுதிய பாடல் தான் இந்த ராஜபீதி உலகிந்தா கஸ்தூரி ரங்கா தேஜநேரி மெரது பந்தா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை வந்து நம்முடைய ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதாவது ஸ்ருதி விஷால் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டார் சிங்கர்ஸ். நம்மளுக்கு மிக அருமையாக பாடக்கூடியவர், இனிமையான குரலில் பாடக்கூடியவர், என்ன மிக சங்கீதத்திலே தேர்ச்சி பெற்றவர், தாச சாகித்யங்களிலே தேர்ச்சி பெற்றவர், நமக்கு எப்பொழுதும் உடனுக்குடன் ஒத்துழைப்பு கொடுப்பவர். ஸோ அத்தகைய ஒரு பாடகியவர். இப்போ உண்மையாலுமே அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஷி ஹஸ் கிவன் மீ திஸ் சாங். என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ರಾಜಬೀದಿಯೊಳಗಿಂದ ಕಸ್ತೂರಿ ರಂಗ ತೇಜನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ, ರಾಜಬೀದಿಯೊಳಗಿಂದ ಕಸ್ತೂರಿ ರಂಗ ತೇಜನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ, ಸುತ್ತಮುತ್ತಲು ಸಾವಿರಾರು ಸಾಲು ದೇವಿಗೆ 10 ದಿಕ್ಕಲಿ ಬೆಳಗುತ್ತಿದ್ದ ಹಗಲು ಬತ್ತಿಯೋ, ವಿಸ್ತಾರದಿ ಭೂಸುರರು ಸುತ್ತುಗಟ್ಟಿ ನಿಂತಿರಲು ಮತ್ತೆ ನಮ್ಮೊಳೆಂತು ತೇಜ ಮೆಲ್ಲನಿ ನಡೆಸುತ್ತ ಜಾಣ, ರಾಜಬೀದಿಯೊಳಗಿಂದ ಕಸ್ತೂರಿ ರಂಗ ತೇಜನ್ನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ, ತಾಳ ಶಂಖ ಭೇರಿ ತಂಬೂರಿ ಮೊದಲಾದ ಮೇಲು ಪಂಚಾಂಗಗಳೆಲ್ಲ ಹೊಗಳಲು, ಗಾಳಿಗೋಪುರದ ಮುಂದೆ ಧಾಳಿಯಾಡುತ್ತ ಸುತ್ತ ಧೂಳಿಯನ್ನೆಪ್ಪಿಸಿ ವೈಯಾರಿಸಿ ನಿಕ್ಕ
ಜಾಣ ರಾಜಬೀದಿಯೊಳಗಿಂದ ಕಸ್ತೂರಿ ರಂಗತಿ ಜನ್ನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ. ಹಚ್ಚನೆಗೆ ಸಾರು ಬೇಳೆ ಹಾಲು ಕೆನೆಗಳು ಮುಚ್ಚಿ ತಂದ ಕೆನೆ ಮೊಸರು ವಿಸಲು ಬೆಣ್ಣೆಯೋ ಹಚ್ಚಿ ತುಪ್ಪ ಪಕ್ವವಾದ ಅತಿರಸ ಹುಕ್ಕಿಯನ್ನು ಮೆಚ್ಚಿಯುಂಡು ಪಾನಕ ನೀರ್ಮಜ್ಜಿಗೆಗಳ ಸವಿದು ಬೇಗ ರಾಜಬೀದಿಯೊಳಗಿಂದ ಕಸ್ತೂರಿ ರಂಗತಿ ಜನ್ನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ. ಸಣ್ಣ ಮುತ್ತು ಕೆತ್ತಿಸಿದ ಸಕಲಾಧಿಗಳು ಹೊನ್ನ ಹೊಸ ಜಾನ ಜಂಗುಳಿ ಹೊಳೆವ ಸೊಬಗಿನ ಉನ್ನತ ಪಾರಾಯಣ ಉತ್ತಮ ರಾಜಶ್ವವೇರಿ ಎನ್ನ ಹಯವದನ ರಂಗ ಎಲ್ಲರಿಗಿಷ್ಟಾರ್ಥ ಕೊಡುವ ರಾಜಬೀದಿಯೊಳಗಿಂದ ಕಸ್ತೂರಿ ರಂಗತಿ ಜನ್ನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ. ರಾಜಬೀದಿಯೊಳಗಿಂದ ಕಸ್ತೂರಿ ರಂಗತಿ ಜನ್ನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ. ತೇಜನ್ನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ. ತೇಜನ್ನೀರಿ ಮೆರೆದು ಬಂದ. எப்பொழுதும் போல் மிக இனிமையான குரலில் பக்தி பாவத்துடன் இந்த பாடலை திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவருக்கு என் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம். ராஜபீதி ஒழகிந்தா கஸ்தூரி ரங்கா தேஜநேரி மெரது பந்தா. இந்த ராஜவீதி இருக்கிறது இல்லையா திருமலையிலே, அந்த ராஜவீதியிலே இந்த குதிரை வாகனத்திலே ஏறி அந்த கஸ்தூரி ரங்கன் இருக்கிற இந்த ஸ்ரீனிவாசன் அவன் ஊர்வலமாக வந்தான், அதை நான் தரிசித்தேன், கண்ணார கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் வாதிராஜர். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய ஒரு பல்லவியோட அர்த்தம். இப்போ நம்ம பாடலுடைய இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சரணங்கள் இருக்கிறது. நம்முடைய ஸ்ருதி விஷால் அவர்கள் 3 சரணங்களோ இன்னும் 4 சரணங்களோ பாடியிருக்கிறார்கள். நாம் எல்லாத்துக்குமே அர்த்தத்தை சொல்லுவோம். சுத்தமுத்தலு ಸಾವಿರಾರು சாலு தீவிகே, நாலா பக்கமும் தீவெட்டிகள் எரிந்து கொண்டு இரவு நேரத்திலே அந்த ஊர்வலம் நடக்கிறது. அந்த காலத்திலலாம் உங்களுக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் பல்பெல்லாம் கிடையாது. அதனால் சுத்தமுத்தலு ಸಾವಿರಾರು சாலு தீவிகே, ஆயிரக்கணக்கான தீவெட்டிகள், நிறைய பேர் வந்திருக்காங்க. திருமலையினுடைய ஒரு பிரம்மோற்சவம்னா சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய மக்கள் திரள்வார்கள். ஸோ அங்கே நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கையிலே தீவெட்டியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சத்துக்கு வேணும் இல்லையா ராத்திரி நேரத்தில். சாலு தீவிகே ಹತ್ತು ದಿಕ್ಕಲಿ ಬೆಳಗುತ್ತಿದ್ದ ಹಗಲು ಬತ್ತಿಯು, எல்லா திக்குகளிலும் 10 திக்குகளிலுமே ஹகலு பத்தின்னு ஒரு வகை பத்தி, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி வத்தின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, திரி, அது எரிந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்தாரதி பூசுரரு சுத்து கட்டி நின்திகரு, விஸ்தாரமாக அந்தணர்கள் எல்லாம் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த குதிரை வாகனத்தை சுற்றிலும் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ಮತ್ತೆ ನಮ್ಮಳು ಎಂತೋ ತೇಜ ಮೆಲ್ಲನೆ ನಡೆಸುತ್ತಾ ಜಾನ ராஜபீதி ஒழகிந்த கஸ்தூரி அங்க தேஜநேரி மெரது பந்தா அப்படின்றார். அதாவது இவ்வளவு கும்பல் இருக்கிறது, இந்த கும்பலுக்கு இடையே நம்மிடையே என்ன பண்ணுறான், என்னுடைய அந்த ஸ்ரீனிவாசன் அந்த குதிரையிலே ஏறி மெல்லமாக அந்த குதிரையை நடத்தி கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த குதிரை வாகனத்தை பற்றி விவரிக்கிறார். இப்போது அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம். ಹಚ್ಚನೆಗೆ ಸಾರು ಬೇಳೆ ಹಾಲು ಕೆನೆಗಳು, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அந்த உற்சவம் நடக்கும் பொழுது எந்த விதமான நைவேத்தியங்களை செய்தார்கள், அந்த உற்சவம் புறப்படுவதற்கு முன்னால் இறைவனுக்கு எந்த விதமான நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டன, இதையெல்லாம் இறைவன் உண்டான் அப்படிங்கிறத இவர் நமக்கு விவரிக்கிறார். ಹಚ್ಚನೆಗೆ ಸಾರು ಬೇಳೆ ಹಾಲು ಕೆನೆಗಳು, ஃப்ரெஷ்ஷான சாருன்னா ரசம்னு எடுத்துக்கலாம், பழச்சாறுன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பழச்சாறு அல்லது ரசம், குழம்பு போன்றவர்கள், பேளே பருப்பு, ஹாலு கெனைகளும் பாலும் அதனுடைய ஏடும் இல்லையா, அதெல்லாம் கூட இருந்துதான். முச்சி தந்த கெனமசரு, மூடி எடுத்துக்கொண்டு வந்த நல்ல தயிர், கட்டித்தயிர், அது ஆடையுடன் கூடிய கட்டித்தயிர், வீசுலு வெண்ணெயை என்ன பண்ண, அருமையான வெண்ணெயை
படைத்திருக்கிறார்கள். ஹச்சி துப்ப பக்குவவாத அதிரச ஹுக்கி என்னும் அந்த நெய்யினால், சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட, பக்குவமாக செய்யப்பட்ட அந்த அதிரசத்தையும் அந்த வெண்பொங்கலையும் மெச்சி உண்டு, விரும்பி உண்டு, பானகா நீர்மಜ್ಜಿಗೆಗಳ சவிது, அங்கே அவர்களுக்கு தந்த பானகம், நீர்மோர் ஆகியவற்றை சுவைத்து, அதற்கு பிறகு என்னுடைய ஸ்ரீனிவாசன் என்ன செய்கிறான்? ராஜபீதி ஒழகிந்த கஸ்தூரி ரங்க தேஜநேரி மெரது பந்தா அப்படின்றார். ஸோ இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போது பாட்டுடைய 3வது சரணத்துக்கு போவோம். என்னென்னலாம் இருக்குது இந்த அந்த இது வரும்பொழுது, ஊர்வலம் வரும்பொழுது முன்னாடி தீவெட்டியெல்லாம் இருந்தது, பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ என்ன விதமான ஒரு கோலாகலம் இருக்கிறது அப்படிங்கிறது வர்ணிக்கிறார். தாள சங்க ಬೇರಿ ತಂಬೂರಿ ಮೊದಲಾದ ಮೇಲು ಪಂಚಾಂಗಗಳೆಲ್ಲ மிக புகழலு. அதாவது தாளம், சங்கம், பேரினா ஒரு பெரிய மத்தளம், அது தம்பூரி, இது போன்ற அனைத்து வாத்தியங்களும் முழங்கி கொண்டிருக்கின்றன. எல்லா வாத்தியங்களும் முழங்கி கொண்டிருக்கின்றன. எல்லோரும் வாத்தியங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಗಾಳಿ ಗೋಪುರ ಮುಂದೆ ದಾಳಿ ಆಡುತ್ತಾ, இந்த காளி கோபுரம் இருக்கிறது இல்லையா, திருப்பதியில் போனவர்களுக்கு தெரியும் காளி கோபுரம்னு. காளி கோபுரத்துக்கு அந்த இது ஊர்வலம் வராது, அதுக்கு முன்பாக அந்த இடத்துக்கு வரும்பொழுதுன்னு சொல்றாரு. அந்த இடத்திலே தாலியாடுத்தா அப்படின்னாக்கா படையெடுத்தது போல அவ்வளவு கும்பலாம். ஒரு சைன்யம் ஒரு ஊரின் மேலே, ஒரு நாட்டின் மேலே படையெடுத்தால் எவ்வளவு ஒரு பெரிய கும்பல் வருமோ அது போல தாலின்னா படையெடுப்பு. தாலியாடுத்தா ஒரு படையெடுத்தது போல அந்த ஒரு மக்கள் கூட்டத்துடன் சுத்த தூளியன எப்பிசி வையாளியன இக்குத்தா, அந்த வர வேகத்திலே, அந்த மக்கள் ஓடி வருகிற வேகத்திலே, அந்த அந்த உற்சவங்கள் வருகிற வேகத்திலே சுற்றிலும் தூள் கிளம்புகிறதாம், தூசி கிளம்புகிறது. அந்த தூசியை எழுப்பி கொண்டு வையாளியனை இக்குத்தா, அந்த குதிரையிலே ஏறி ஜானா என்னுடைய இறைவன் என்ன பண்ணா, ராஜபீதி ஒழகிந்தா கஸ்தூரி ரங்க தேஜநேரி மெரது பந்தா அப்படின்றார். இப்போ பாட்டுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருகிறோம். இங்கே அவருடைய அங்கிதமான ஹயவதனா அது அப்படிங்கிறதை கொண்டு நம்மளுடைய வாதிராஜர் இந்த பாடலை முடிக்கிறார். சன்ன முத்து கெத்திசித சகலார்த்திகளா, அந்த சின்ன சின்ன முத்துகளை பதித்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு ಹೊನ್ನು ಹೊಸ ಜಾನು ಜಂಗೂಣಿ ಹೊಳವ ಸೊಬಗಿನ, அந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் இருக்குது, அந்த குதிரைக்கு இவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கிறார்கள். சன்ன முத்து கெஸ்ஸிசித சகலார்த்திகளும், சின்ன சின்ன முத்துகள் பதித்த என்ன அந்த ஆடை போன்ற அந்த பெரிய இது போல் அந்த குதிரையிலே போட்டிருக்கிறார்கள். ಹೊನ್ನು ಹೊಸ ಜಾನು ಜಂಗೂಣಿ, ஜானு ஜங்குனின்னா அது குதிரைக்கு மேலே போர்த்தப்படுகின்ற ஒரு விதமான போர்வை போன்ற பட்டு போன்றது, அந்த மேலே போடுவாங்களே குதிரை உட்காரத்துக்கு, அந்த மாதிரி போடுறது. அது பொன்னினால் வேயப்பட்டிருக்கிறதாம். அதுனால் பொன்னினால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஜானு ஜங்கூலி ஹொளவ சொபகினா, அந்த அதை அப்படியே பளபளான் இருக்கின்ற அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகினை என்ன பண்ணுறாங்க, உன்னந்த பாராயண உத்தமரா ஜாஷ்பநேரி, அந்த அழகினை பார்த்து உன்னந்த பாராயண உத்தமர், அதாவது மிக உயர்ந்த பாராயணங்களை செய்யக்கூடிய உத்தமர்கள்லாம் அங்கே இருக்காங்களாம். இறைவன் மேலே பக்தி மிகுந்து பாராயணம் செய்கிறார்களே அவர்களெல்லாம் மிகவும் உத்தமமானவர்கள், உயர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் ஜாஷ்பநேரி என்ன ஹயவதன ரங்கா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அழகை பார்த்து மயங்கி வர்ணிக்கிறார்கள். அந்த வர்ணனையிலே, அந்த வர்ணனையின் ஊடே என்ன ஹயவதன ரங்கா, என்னுடைய இஷ்டதெய்வமான ஹைவதனான அந்த ரங்கன் இருக்கிறான் இல்லையா, அந்த ஸ்ரீனிவாசன் இருக்கிறான் ஹைவத ரங்கா, எல்லாருக்கும் இஷ்டார்த்த கொடுவா, யாரெல்லாம் என்ன கேட்கிறார்களோ இஷ்டார்த்தங்களை தரக்கூடிய என்னுடைய அந்த ஹயவதன ரங்கன் என்ன பண்ணா, ராஜபீதி ஒழகிந்த கஸ்தூரி ரங்க தேஜநேரி மெரது பந்தா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். ஸோ ஒரு அருமையான, நம்ம பாருங்க, அந்த கிட்டத்தட்ட அந்த குதிரை வாகனத்தில் வந்த ஊர்வலத்தை நமக்கு பார்த்தது போல ஒரு இதை மாயை நமக்கு வாதிராஜர் உருவாக்கி விட்டார். ஸோ இது மாதிரி ஒரு அருமையான பாடலை நம்ம கேட்டோம். நாமும் திருப்பதிக்கு சென்று
அந்த திருமலை ஸ்ரீனிவாசனின் அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.